வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஏன் தப்பாவே முடியுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஓடுற வேகம் உங்களை வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போகுதா இல்ல ஒரு பெரிய விபத்தை நோக்கி கூட்டிட்டு போகுதா? அவசரப்பட்டு நீங்க செஞ்ச ஒரு விஷயம் இப்போ உங்க வாழ்க்கையையே குழப்பத்துல வச்சிருக்கா? வெல்கம் டு டைனி தமிழ் ஸ்டோரீஸ். நாள் 1. நிதானம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது எப்படி? வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை. இங்கே வேகத்தை விட விவேகமே ஒருவனை சிம்மாசனத்தில் அமர்த்தும். இன்று பலருடைய தோல்விக்கு காரணம் அவர்களுக்கு திறமை இல்லாதது அல்ல, சரியான நேரம் வரும் வரை காத்திருக்கத் தெரியாத அந்த பதட்டம்தான். நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கும்போது வெற்றி உங்கள் கைகளில் வந்து சேர வேண்டும் என்கிற ஆர்வம் இருப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த ஆர்வம் உங்களை அறியாமலேயே ஒரு ஆபத்தான அவசரத்திற்குள் தள்ளிவிடும். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் எப்போதும் சொல்வார், ஒரு வேடன் அம்பை எய்வதற்கு முன்னால் எவ்வளவு நேரம் குறிவைக்கிறான் என்பதை விட எவ்வளவு அமைதியாக அந்த நொடிக்காக காத்திருக்கிறான் என்பதுதான் முக்கியம். பதட்டம் என்பது உங்கள் புத்தியை குருடாக்கும் ஒரு திரை. அந்த திரை விலகும் வரை நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஒருமுறை சந்திரகுப்தன் எதிரி நாட்டின் எல்லையை தாக்கும்போது ஆவேசத்தில் முன்னெச்சரிக்கையின்றி முன்னேறினான். அவனுடைய வீரமும் பலமும் அவனை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்று அவன் நம்பினான். ஆனால் எதிரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள அவனுடைய நிதானம் தடையாக இருந்தது. முடிவில் அவமானகரமான ஒரு தோல்வியை சந்தித்து அவன் தப்பித்து ஓட வேண்டியதாயிற்று. அப்போது ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் அவன் கண்களை திறந்தது. ஒரு சிறுவன் சூடான உணவை அதன் மையப்பகுதியில் கை வைத்து சுட்டுக்கொண்டதை பார்த்து அவனது தாய், ஓரத்திலிருந்து மெதுவாக சாப்பிட்டால் சூடு தெரியாது, நடுவில் கை வைத்தால் காயம்தான் மிஞ்சும் என்று கூறினாள். இது வெறும் உணவுக்கான பாடமல்ல, ஒரு பேரரசை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான போர் தந்திரம். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் இதே நிலைதான். நீங்கள் ஒரே நாளில் சிகரத்தை தொட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் மலையேறுவதற்கு ஒரு நிதானமான நடை தேவை என்பதை மறந்துவிடுகிறீர்கள். அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் ஒரு காய்ந்த இலையை தீக்கும் நெருப்பை போன்றவை. அது சீக்கிரம் எரியும், ஆனால் சாம்பலை தவிர எதையும் மிச்சம் வைக்காது. ஆனால் நிதானம் என்பது ஒரு ஆலமரத்தின் வேரை போன்றது. அது மெதுவாகத்தான் வளரும், ஆனால் புயல் வந்தாலும் அசையாமல் நிற்கும். இன்று உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த போராட்டத்தை நிறுத்துங்கள். ஏன் இன்னும் நடக்கவில்லை என்கிற கேள்வியை விட, நான் சரியான பாதையில்தான் செல்கிறேனா என்கிற தெளிவு உங்களுக்கு இப்போதே தேவை. உங்கள் மூளை ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான சிந்தனைகளை உற்பத்தி செய்கிறது. அதில் பெரும்பாலானவை தேவையற்ற பயங்களும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளும் தாழ்வு மனப்பான்மைகளும் தான். இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் நிதானத்தை சிதைக்கின்றன. ஒரு தெளிவான குட்டையில் கல்லை போட்டால் எப்படி அலைகள் எழுந்து பிம்பத்தை மறைக்குமோ, அப்படி உங்கள் அவசரம் உங்கள் இலக்கை மறைத்து விடுகிறது. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பயிற்சி, எதையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்கிற அந்த பிடிவாதத்தை தளர்த்துவது. ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அதன் ஆழம் என்ன, அதன் விளைவு என்ன என்பதை சிந்திக்க ஒரு நிமிடம் ஒதுக்குங்கள். அந்த ஒரு நிமிடம் மௌனம் உங்களை ஒரு மிகப்பெரிய சரிவிலிருந்து காப்பாற்றும். உங்களை சுற்றியிருப்பவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் ஓட வேண்டிய அவசியமில்லை. சிங்கத்தின் நடை நிதானமாக இருக்கும், ஆனால் அதன் இலக்கு எப்போதும் துல்லியமாக இருக்கும். நீங்கள் இன்று எடுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் உங்கள் நாளைய ராஜ்யத்தின் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை அவசரத்தில் பலவீனமாக்கி விடாதீர்கள். சாணக்கியரின் இந்த முதல் பாடம் உங்கள் இரத்தத்தில் ஊறட்டும். வெற்றி என்பது காலத்தின் கனிவு, அது நிதானமானவனுக்கு மட்டுமே வசப்படும். இன்று முதல் உங்கள் செயல்களில் ஒரு ஆழமான நிதானத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் உங்கள் ஆசைகளை முறைப்படுத்துவதும் தான் இந்த 7 நாள் தவத்தின் முதல் படி. இந்த முதல் நாளில் நீங்கள் உங்கள் எண்ணங்களை ஒரு காகிதத்தில் வரிசைப்படுத்துங்கள். எவை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன, எவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை பிரித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களால் மாற்ற முடிந்த விஷயங்களில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மற்றவற்றை காலத்தின் போக்கில் விட்டுவிடுங்கள். ஒரு விதை மண்ணுக்குள் நிதானமாக தவம் இருந்தால்தான் அது மரமாக முடியும். இன்று உங்கள் மனதிற்குள் அந்த விதையை விதைத்திருக்கிறோம். அடுத்த 7 நாட்களில் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு தீர்க்கமான ஆளுமையாக உருவெடுக்கப் போகிறீர்கள். பதட்டத்தை எரித்து நிதானத்தை ஆயுதமாக ஏந்துங்கள். உங்கள் ராஜ்யம் உங்களை நோக்கி வரத் தொடங்கிவிட்டது. நாள் 2. மௌனம், உங்கள் ஆற்றலை சீமிக்கும் ரகசியம். ஒரு மனிதனின் பலம் அவனது கத்தலில் இல்லை, அவனது மௌனத்தின் ஆழத்தில் தான் இருக்கிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் ஆன்மாவின் ஒரு பகுதியை செலவிடுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று உலகம் முழுக்க சத்தங்களால் தான் நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த சத்தங்களுக்கு நடுவே யார் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்தை ஆள்கிறார்கள். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார்,
அறிவில்லாதவன் தன் வாயை திறந்து தன் முட்டாள்தனத்தை காட்டுகிறான். ஆனால் அறிவாளி தன் மௌனத்தின் மூலம் ரகசியங்களை சேமிக்கிறான். மௌனம் என்பது வெறும் பேச்சற்ற நிலையல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர் தந்திரம். நீங்கள் உங்கள் திட்டங்களை ஊர் முழுக்கச் சொல்லிக் கொண்டிருக்கும் போது உண்மையில் நீங்கள் உங்கள் வெற்றியின் பாதையில் தடைகளை நீங்களே உருவாக்கிக் கொள்கிறீர்கள். சந்திரகுப்தன் ஒருமுறை சாணக்கியரிடம் கேட்டான், குருவே, நாம் எப்போது மகத நாட்டை தாக்குவோம்? நமது வியூகம் என்ன என்று மிகுந்த ஆர்வத்துடன் வினவினான். சாணக்கியர் அவனை பார்த்து ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு நகர்ந்தார். அடுத்த சில நாட்களுக்கு அவர் சந்திரகுப்தனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த அமைதி சந்திரகுப்தனை நிலைகுலைய வைத்தது. அவன் தன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தத் தொடங்கினான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, தேவையற்ற பேச்சு மனதை சிதறடிக்கிறது என்று. ஒரு குடம் தண்ணீர் அமைதியாக இருந்தால்தான் அதில் சூரியனின் பிம்பம் தெளிவாகத் தெரியும். அதுபோல உங்கள் மனம் மௌனமாக இருந்தால்தான் சரியான யோசனைகள் அதில் பிரதிபலிக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தவுடனோ அல்லது ஒரு இலக்கை நிர்ணயித்தவுடனோ அதை நண்பர்களிடமோ சமூக வலைதளங்களிலோ பகிர்வதை நிறுத்துங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் போதே அதை சாதித்துவிட்டது போன்ற ஒரு போலியான மகிழ்ச்சியை உங்கள் மூளை அடைந்து விடுகிறது. இதனால் அந்த வேலையை செய்து முடிக்க தேவையான உண்மையான உத்வேகம் உங்களிடம் குறைந்து போகிறது. மௌனம் உங்கள் ஆற்றலை உள்ளுக்குள் அழுத்தி வைக்கிறது. அந்த அழுத்தம்தான் உங்களை ஒரு எரிமலையைப் போல செயல்பட வைக்கும். எதிரிக்கு உங்கள் பலத்தை விட உங்கள் மௌனம்தான் அதிக பயத்தை தரும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரியாத போதுதான் உலகம் உங்களை வியப்போடு பார்க்கும். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் பேசிய வார்த்தைகள்தான். பேசாத வார்த்தைகளால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்ததில்லை. தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்வது ஒரு ஓட்டை குடத்தில் தண்ணீரை நிரப்புவதற்கு சமம். உங்கள் ஆற்றலை வீணான வாக்குவாதங்களில் செலவழிக்காதீர்கள். யாராவது உங்களை விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்ல துடிக்காதீர்கள். அந்த இடத்தில் உங்கள் மௌனம்தான் மிகச்சிறந்த பதிலடியாக இருக்கும். ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் போது காட்டிற்கு அதன் வருகை தெரியும். ஆனால் அது மௌனமாக வேட்டையாடும் போதுதான் அதன் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. இன்று முதல் உங்கள் சொற்களை கவனமாக கையாளுங்கள். மௌனமாக இருக்கும்போது உங்கள் கவனிக்கும் திறன் பல மடங்கு அதிகரிக்கும். மற்றவர்கள் பேசுவதை கேட்கும்போது அவர்களின் பலவீனங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சாணக்கியரின் ஒற்றர்கள் மௌனத்தின் மூலம்தான் எதிரி நாடுகளின் ரகசியங்களை அறிந்தார்கள். உங்கள் காதுகள் திறந்திருக்கட்டும், ஆனால் உங்கள் வாய் மூடியே இருக்கட்டும். இது உங்கள் மூளையின் செயல்திறனை அதிகப்படுத்தும். நீங்கள் குறைவாக பேசும்போது நீங்கள் பேசும் அந்த சில வார்த்தைகளுக்கும் ஒரு மதிப்பு உண்டாகும். மக்கள் உங்கள் பேச்சை கேட்க காத்திருக்கும் நிலையை நீங்களே உருவாக்குங்கள். இன்றைய உங்களுக்கான பயிற்சி. இன்று ஒரு நாள் முழுவதும் தேவையில்லாத எதற்கும் எதிர்வினை ஆற்றாதீர்கள். யாராவது உங்களை சீண்டினாலும் ஒரு புன்னகையோடு கடந்து போங்கள். உங்கள் உள்மனதிற்குள் ஒரு அமைதி நிலவுவதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த அமைதியில்தான் உங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான வரைபடம் ஒளிந்திருக்கிறது. உங்கள் ரகசியங்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கட்டும். அவை செயலாக மாறும் வரை உலகம் அதை அறியக்கூடாது. மௌனம் என்பது ஒரு தவம். அந்த தவத்தில் நீங்கள் உங்களையே கண்டடைவீர்கள். நாளை நாம் பார்க்கப் போவது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான சொத்தான நேரத்தை எப்படி சாணக்கியத்தனமாக கையாள்வது என்பது பற்றி. இன்று இந்த மௌனத்தை அனுபவியுங்கள். இது உங்கள் சாம்ராஜ்யத்தின் ரகசிய ஆயுதம். உங்கள் மௌனம் நாளை உங்கள் வெற்றியின் பேரிரைச்சலாக மாறப்போகிறது. நாள் 3. கால மேலாண்மை. சோம்பேறித்தனத்தை வேரோடு அழிப்பது. காலம் என்பது ஒரு நதி. அது கடந்து சென்ற பிறகு ஒரு சொட்டு நீரை கூட உங்களால் திரும்ப பெற முடியாது. இந்த உலகத்தில் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இறைவன் சமமாக பங்கிட்டு கொடுத்த ஒரே சொத்து இந்த 24 மணி நேரம் மட்டும்தான். ஆனால் அந்த நேரத்தை சிலர் வைரமாக செதுக்குகிறார்கள். பலர் அதை வெறும் கரியாக மாற்றி தொலைக்கிறார்கள். சாணக்கியர் சொல்வார், காலத்தை மதிக்காதவனை காலம் ஒருபோதும் மன்னிக்காது. அவன் எவ்வளவு பெரிய அடிவாளியாக இருந்தாலும் காலத்தின் சக்கரம் அவனை நசுக்கிவிட்டுத்தான் நகரும். சோம்பேறித்தனம் என்பது உங்கள் உடம்பில் இருக்கும் பலவீனம் அல்ல. அது உங்கள் லட்சியத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் தெளிவற்ற தன்மையை காட்டுகிறது. ஒரு மனிதன் எப்போது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறானோ அன்றே அவன் தன் வெற்றியின் கதவை மூடிவிடுகிறான். சந்திரகுப்தன் ஒரு முறை கடும் போருக்கு பிறகு களைப்பில் இருந்தான். குருவே, இன்று ஒரு நாள் மட்டும் ஓய்வெடுத்துவிட்டு நாளை நமது அடுத்த திட்டத்தை தொடங்கலாமே என்று தயக்கத்துடன் கேட்டான். அதற்கு சாணக்கியர் அவனை ஒரு பாழடைந்த கட்டிடத்திற்கு அழைத்துச் சென்றார்.
அங்கிருந்த ஒரு சிலந்தி வலை பின்னுவதை அவனுக்கு காட்டினார். சந்திரகுப்தா, இந்த சிலந்தி தான் களைப்பாக இருப்பதாக நினைத்து ஒரு நிமிடம் ஓய்வெடுத்தால் கூட அதன் இரை தப்பித்துவிடும். ஒரு சிறு பூச்சிக்கே காலத்தின் மதிப்பு தெரியும் போது ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் உனக்கு தெரியவில்லையா? நீ தூங்கும் ஒவ்வொரு நொடியும் உன் எதிரி விழித்திருந்து உன்னை வீழ்த்த திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான் என்றார். அந்த ஒரு நொடி சந்திரகுப்தனின் உறக்கம் கலைந்தது. அவனது லட்சியம் விழித்து கொண்டது. சோம்பேறித்தனம் என்பது ஒரு இனிப்பான விஷம். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், ஆனால் முடிவில் உங்களை ஒரு நடைப்பிணமாக மாற்றிவிடும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போடும்போது உங்கள் உள்மனதில் ஒரு பாரம் ஏறிக்கொண்டே போகிறது. அந்த பாரம்தான் உங்களை எப்போதும் பதட்டமாகவும் குழப்பமாகவும் வைத்திருக்கிறது. ஒரு வேலையை முடிக்க அரை மணி நேரம் ஆகும் என்றால் அதை நினைத்து தயங்குவதற்கு நீங்கள் 2 மணி நேரத்தை செலவிடுகிறீர்கள். சாணக்கியரின் தந்திரம் இதுதான். கடினமான வேலையை காலையிலேயே முடித்துவிடு. அந்த ஒரு வெற்றி உங்கள் நாள் முழுவதையும் ஒரு கொண்டாட்டமாக மாற்றிவிடும். நீங்கள் நேரத்தை திட்டமிடவில்லை என்றால் காலம் உங்களை திட்டமிட்டு அழித்துவிடும். உங்களிடம் இருக்கும் ஸ்மார்ட் போன்களும் தேவையில்லாத சமூக வலைதள சிதறல்களும் தான் இன்றைய நவீன காலத்தின் சோம்பேறித்தனங்கள். நீங்கள் வெறும் 5 நிமிடம் என்றுதான் திரையை திறக்கிறீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் பொன்னான மணிக்கணக்கான நேரத்தை அது உரிந்து எடுத்துக்கொள்கிறது. உங்கள் லட்சியத்திற்கும் உங்களுக்கும் இடையில் நிற்கும் அந்த திரையை இன்று உடைத்தெறியுங்கள். ஒரு அரசன் தன் எல்லைகளை எப்படி காக்கிறானோ அப்படி உங்கள் நேரத்தை நீங்கள் காக்க வேண்டும். நேரமில்லை என்று சொல்பவர்கள் உண்மையில் நேரத்தை நிர்வகிக்க தெரியாதவர்கள். காலம் என்பது ஒரு கூர்மையான வாள். அதை சரியாக பயன்படுத்தினால் சாம்ராஜ்யத்தை வெல்லலாம். தவறாக கையாண்டால் அது உங்களையே காயப்படுத்தும். இன்று உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அட்டவணையை உருவாக்குங்கள். அது உங்கள் கடமைகளை நினைவுபடுத்தும் ஒரு சாட்டையாக இருக்கட்டும். ஒவ்வொரு நொடியும் ஒரு முதலீடு. அந்த முதலீடு உங்களுக்கு என்ன லாபத்தை தரப்போகிறது என்று யோசியுங்கள். சோம்பேறித்தனம் உங்களை நெருங்கும்போது உங்கள் வறுமையையும் உங்களை அவமானப்படுத்தியவர்களின் முகத்தையும் நினைத்து பாருங்கள். அந்த வலி உங்கள் சோர்வை நெருப்பாக மாற்றி உங்களை ஓட வைக்கும். சாணக்கியர் வழியில் உறக்கத்தை குறைத்து உழைப்பை உயர்த்துவதே ஒரு பேரரசனின் முதல் அடையாளம். நீங்கள் காலத்தை ஆள கற்றுக்கொண்டால் இந்த உலகம் உங்களை ஆள துடிக்கும். இன்றைய உங்களுக்கான பயிற்சி. இன்று நீங்கள் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கும் அந்த ஒரு முக்கியமான வேலையை அடுத்த 1 மணி நேரத்திற்குள் முடிக்க வேண்டும். எந்த காரணமும் சொல்லாதீர்கள், எந்த தடையும் ஏற்காதீர்கள். அந்த வேலையை முடித்த பிறகு உங்களுக்கு கிடைக்கும் அந்த தன்னம்பிக்கை தான் உண்மையான வெற்றி. காலம் உங்கள் கைகளில் இருக்கும்போது நீங்கள் தான் எஜமான். அது கை நழுவி சென்றால் நீங்கள் வெறும் அடிமை. நாளை நாம் பார்க்க போவது உங்களை சுற்றியுள்ள நச்சு மனிதர்களிடமிருந்து உங்கள் ஆற்றலை எப்படி பாதுகாப்பது என்பது பற்றி. நேரத்தை வெல்லுங்கள், வரலாறு உங்களை சுமக்கும். நாள் 4. சூழல். நச்சு மனிதர்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பது எப்படி? நீங்கள் எவ்வளவு வேகமான குதிரையாக இருந்தாலும், நீங்கள் ஓடும் தளம் சேராக இருந்தால் உங்களால் வெற்றியை எட்ட முடியாது. ஒரு மனிதன் யாரோடு சேருகிறான் என்பதுதான் அவன் எங்கே போய் சேருவான் என்பதை தீர்மானிக்கிறது. சாணக்கியர் ஒரு கடுமையான உண்மையைச் சொல்வார். பாலில் கலந்த நீர் பாலாகவே மாறுகிறது, ஆனால் விஷத்தில் கலந்த பால் விஷமாகவே மாறுகிறது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் சிறகுகளுக்கு காற்றாக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் கால்களுக்கு விலங்காக இருக்கக்கூடாது. நச்சு மனிதர்கள் என்பவர்கள் உங்கள் எதிரிகளை விட ஆபத்தானவர்கள். ஏனென்றால் எதிரி முன்னால் நின்று தாக்குவான், ஆனால் இவர்கள் நண்பர்களாக இருந்து உங்கள் தன்னம்பிக்கையை உள்ளிருந்து அரிப்பார்கள். உங்கள் சூழலை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் உங்கள் திறமைகள் அனைத்தும் துருப்பிடித்து போகும். சந்திரகுப்தன் ஒருமுறை தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பனைப் பற்றி சாணக்கியரிடம் பெருமையாக பேசினான். ஆனால் சாணக்கியர் அந்த நண்பனின் கண்களில் இருந்த பொறாமையை அன்றே கவனித்தார். அவர் சந்திரகுப்தனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு அழகான ரோஜா செடியின் அடியில் இருந்த களைச்செடிகளை காட்டினார். சந்திரகுப்தா, இந்த ரோஜா வளர வேண்டும் என்று இந்த களைச்செடிகள் விரும்புவதில்லை. அவை ரோஜாவிற்கு சேர வேண்டிய சத்துக்களை திருடுகின்றன. ஒரு தோட்டக்காரன் ரோஜாவை காக்க வேண்டுமானால் முதலில் களைகளை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்றார். அன்பு என்கிற பெயரில் உங்களை சுற்றியிருக்கும் களைகளை அடையாளம் காணாதவரை உங்கள் லட்சியம் ஒருபோதும் பூக்காது. நச்சு மனிதர்களை அடையாளம் காண்பது எளிது. நீங்கள் ஒரு பெரிய கனவை பற்றி பேசும்போது அவர்கள் உனக்கு இதெல்லாம் செட்டாகாது என்றோ அல்லது ஏற்கனவே நிறைய பேர் இதை செய்து தோற்றுவிட்டார்கள் என்றோ சொல்வார்கள். இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கும் வேகத்தை தடுக்கும் வேகத்தடைகள். இவர்களுடன் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நேர்மறை ஆற்றலை உறிஞ்சி உங்களைச் சோர்வடையச் செய்யும். சாணக்கியர் தந்திரத்தின்படி ஒரு பாம்பின் வாயில் இருக்கும் விஷத்தை விட
ஒரு பொறாமைக்காரனின் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் அதிக கூர்மையானவை. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து தள்ளி இருப்பது கோழைத்தனமல்ல, அது உங்கள் மன அமைதிக்காக நீங்கள் எடுக்கும் புத்திசாலித்தனமான முடிவு. உங்களுடைய சமூகச் சூழலை, சோஷியல் சர்க்கிள்-ஐ ஒரு கோட்டையைப் போல பாதுகாப்பதே உங்கள் முதல் கடமை. உங்களை விட அறிவார்ந்தவர்கள், உங்களை ஊக்கப்படுத்துபவர்கள் மட்டுமே உங்கள் கோட்டைக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும். தனிமை என்பது நச்சு மனிதர்களுடன் இருப்பதை விட எவ்வளவோ மேலானது. சிங்கம் ஒருபோதும் கூட்டமாக வேட்டையாடுவதில்லை. அது தனித்து நின்றாலும் அதன் கம்பீரம் குறையாது. மக்கள் உங்களை ஈகோ பிடித்தவன் என்று சொன்னாலும் கவலைப்படாதீர்கள். உங்கள் தரம் குறைந்தால் உங்களை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை. உங்கள் ஆற்றல் ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷம். அதை சில்லறை மனிதர்களுக்காக செலவிட்டு வீணாக்காதீர்கள். இன்று உங்கள் தொடர்புகளை ஒருமுறை ஆய்வு செய்யுங்கள். யாருடைய பேச்சு உங்கள் மனதை பாரமாக்குகிறதோ அவர்களை மெல்ல உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். ஒரு கிழிந்த ஆடையை தைக்கலாம், ஆனால் நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகளை தொடர்வது உங்கள் எதிர்காலத்தையே சிதைத்துவிடும். சாணக்கியரின் வழிகாட்டுதல் இதுதான். உனக்கு சமமான தகுதியில்லாதவர்களிடம் நட்பு கொள்ளாதே. நீங்கள் ஒரு சிகரத்தை தொட விரும்பினால் ஏற்கனவே சிகரத்தில் இருப்பவர்களுடன் பழகுங்கள். பள்ளத்தில் இருப்பவர்கள் உங்களையும் பள்ளத்திற்குத்தான் இழுப்பார்கள். உங்கள் சூழலை தூய்மையாக வைத்திருப்பதுதான் உங்கள் மனத்தெளிவின் ரகசியம். இன்றைய உங்களுக்கான பயிற்சி. இன்று உங்கள் போனில் இருக்கும் தேவையற்ற எதிர்மறையான நபர்களின் எண்களை நீக்குங்கள் அல்லது அவர்களை மியூட் செய்யுங்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு உங்கள் மனதை குழப்பிக் கொள்வதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் சாதிக்க நினைக்கும் துறையில் முன்னோடியாக இருப்பவர்களின் உரைகளை கேளுங்கள். சூழல் மாறும்போது உங்கள் சிந்தனை மாறும். சிந்தனை மாறும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். நாளை நாம் பார்க்கப் போவது உங்கள் உள்மனதில் இருக்கும் மிகப்பெரிய எதிரியான பயத்தை எப்படி சாணக்கியத்தனமாக எரிப்பது என்பது பற்றி. உங்கள் கோட்டையை பலப்படுத்துங்கள். வெற்றி உங்கள் வசமாகும். நாள் 5. தைரியம். பயத்தை எதிர்கொள்ளும் சாணக்கியர் உத்தி. பயம் என்பது ஒரு நிழலை போன்றது. நீங்கள் முதுகை காட்டி ஓடும் வரை அது உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக திரும்பி பார்த்தால் அது உங்கள் காலடியில் வந்து விழும். இந்த உலகத்தில் வீழ்ந்தவர்கள் அனைவரும் திறமையில்லாதவர்கள் அல்ல, அவர்கள் பயத்திற்கு அடிமையானவர்கள். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை சொல்கிறார். பயம் உன்னை தேடி வரும் வரை அதற்கு பயப்படு. ஆனால் அது உனக்கு மிக அருகில் வந்துவிட்டால் அதை நேருக்கு நேர் நின்று தாக்கி அழித்துவிடு. உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த சின்ன நடுக்கம்தான் உங்கள் சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய எதிரி. தோல்வி உங்களை கொன்றுவிடாது, ஆனால் தோற்றுவிடுவோமோ என்கிற பயம் உங்களை ஒவ்வொரு நொடியும் சித்திரவதை செய்து கொன்றுவிடும். சந்திரகுப்தன் ஒருமுறை கடும் இருட்டில் ஒரு அடர்ந்த காட்டை கடக்க வேண்டியிருந்தது. அந்த இருட்டு அவனுக்குள் ஒரு சொல்ல முடியாத அச்சத்தை உண்டாக்கியது. ஏதோ ஒரு உருவம் தன்னை தாக்குவது போன்ற பிரமை அவனுக்கு ஏற்பட்டது. அவன் நடுங்கியபடி சாணக்கியரிடம், குருவே, இந்த இருட்டு எனக்கு பயத்தை தருகிறது. ஏதோ ஒரு பூதம் என்னை சூழ்ந்திருப்பதாக உணர்கிறேன் என்றான். சாணக்கியர் அமைதியாக ஒரு தீப்பந்தத்தை ஏற்றினார். அந்த ஒளியில் அங்கே இருந்தது வெறும் ஒரு காய்ந்த மரக்கிளை என்பது தெரிந்தது. சந்திரகுப்தா, இருட்டு என்பது ஒரு இடத்தின் தன்மை அல்ல, அது உன் அறியாமையின் தன்மை. நீ வெளிச்சத்தை கொண்டு வராதவரை ஒரு காய்ந்த மரம் கூட பூதமாகத்தான் தெரியும். உன் அறிவை ஆயுதமாக்கு, பயம் அங்கே ஒரு நொடி கூட நிற்காது என்றார். இன்று நீங்கள் எதை பார்த்து பயப்படுகிறீர்கள்? மற்றவர்கள் உங்களை ஏளனம் செய்வார்களோ என்கிற பயமா, அல்லது உங்கள் முயற்சி தோல்வியில் முடிந்துவிடுமோ என்கிற பயமா? இந்த பயங்கள் அனைத்தும் உங்கள் கற்பனையில் நீங்கள் வளர்த்துவிட்ட பிம்பங்கள் மட்டுமே. பயம் இருக்கும் இடத்தில் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாத இடத்தில் வெற்றி ஒருபோதும் தங்குவதில்லை. சாணக்கியரின் தந்திரம் இதுதான். எது உன்னை பயமுறுத்துகிறதோ அதை மீண்டும் மீண்டும் செய். ஒரு முறை நீங்கள் பயத்தை வென்றுவிட்டால் இந்த உலகம் உங்கள் காலடியில் சரங்கடையும். தைரியம் என்பது பயமில்லாத நிலை அல்ல, பயத்தையும் தாண்டி செயற்படும் அந்த மன உறுதிதான் உண்மையான வீரம். வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை எடுக்க தயங்குவது கடலின் அலைகளை பார்த்து பயந்து கரையில் நிற்பதற்கு சமம். அலைகளை தாண்டிச் சென்றால்தான் முத்து குளிக்க முடியும். உங்களுக்குள் இருக்கும் அந்த திருட்டுக்குரல் உன்னால் முடியாது என்று சொல்லும்போது சாணக்கியரின் கர்ஜனையை நினையுங்கள். ஒரு சாதாரண பிராமணனாக இருந்த சாணக்கியர் ஒரு சாம்ராஜ்யத்தையே அசைத்து பார்த்தார் என்றால் அதற்கு அவரிடம் இருந்த ஆயுதம் வாள் அல்ல, அவரது அசையாத மனத்துணிவுதான். பயம் உங்களை அடிமையாக்க பார்க்கும், ஆனால் துணிச்சல் உங்களை அரசனாக மாற்றும். இன்று உங்கள் பயங்களின் கண்களை நேருக்கு நேர் பாருங்கள், அவை மறைந்து போவதைக் காண்பீர்கள்.
பலர் பயத்தினால் தங்கள் வாய்ப்புகளை நழுவ விடுகிறார்கள். பணம் போயிட்டா என்ன பண்றது, மானம் போயிட்டா என்ன பண்றது என்கிற கேள்விகளிலேயே காலத்தை கழிக்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்வார், வாழ்நாளில் ஒருமுறை கூட தோற்காதவன் எதையும் சாதிக்கவில்லை என்று அர்த்தம். தோல்வி என்பது ஒரு பாடம், அது உங்களை செதுக்கும் உளி. உங்கள் பயத்தை எரிக்கும் நெருப்பாக உங்கள் லட்சியத்தை மாற்றுங்கள். ஒரு போர்வீரன் காயமடைவதைக் கண்டு பயந்தால் அவன் ஒருபோதும் வெற்றிக்கனியை சுவைக்க முடியாது. இன்று முதல் என்னால் முடியும் என்கிற ஒரு வரியை உங்கள் மந்திரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய உங்களுக்கான பயிற்சி, நீங்கள் எதை செய்ய நீண்ட நாட்களாக பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு வேலையை இன்று துணிச்சலாக செய்து முடிப்பேன் என்று உறுதியெடுங்கள். அது ஒருவரிடம் பேச வேண்டிய விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம். விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் களத்தில் இறங்குங்கள். நீங்கள் முதல் அடியை வைக்கும்போது உங்கள் பயம் பாதியாக குறையும். வேலையை முடிக்கும்போது அது முழுமையாக அழிந்துவிடும். பயத்தை எரித்து விடுங்கள், உங்கள் வெற்றிக்கான வெளிச்சம் அதில் தெரியும். நாளை நாம் பார்க்கப் போவது ஒரு சிங்கத்தைப் போல உங்கள் கவனத்தை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்பது பற்றி. நாள் 6. கவனம். சிங்கத்தைப் போல ஒருமுகப்பட்ட உழைப்பு. கவனம் என்பது ஒரு குவிந்த லென்ஸ் போன்றது. சூரிய வெளிச்சத்தை அது ஒரே புள்ளியில் குவிக்கும்போதுதான் காகிதம் நெருப்பாக எரிகிறது. இந்த உலகத்தில் பலருக்கு திறமை இருந்தும் அவர்கள் தோற்றுப்போவதற்கு காரணம் அவர்களிடம் ஒருமுகப்பட்ட பார்வை இல்லாததுதான். நீங்கள் ஒரே நேரத்தில் 10 முயல்களை துரத்தினால் ஒரு முயல் கூட உங்கள் கையில் சிக்காது. சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த பாடத்தை சொல்கிறார். சிங்கத்திடமிருந்து ஒரு முக்கியமான குணத்தை கற்றுக்கொள். அது ஒரு சிறிய முயலை வேட்டையாடினாலும் அல்லது ஒரு பெரிய யானையை வீழ்த்த நினைத்தாலும் தன் முழு பலத்தையும் முழு கவனத்தையும் அந்த ஒரு புள்ளியில் மட்டுமே வைக்கும். அரை மனதோடு செய்யப்படும் எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தராது. சந்திரகுப்தன் ஒரு முறை வில்வித்தை பயிற்சியில் ஈடுபட்டிருந்தான். அவனது அம்பு இலக்கை விட்டு விலகிக்கொண்டே இருந்தது. சாணக்கியர் அவனை அரைத்து ஒரு மரத்தை காட்டினார். சந்திரகுப்தா, அந்த மரத்தில் என்ன தெரிகிறது என்று கேட்டார். சந்திரகுப்தன், எனக்கு மரமும் அதன் கிளைகளும் அதில் அமர்ந்திருக்கும் பறவையும் தெரிகிறது குருவே என்றான். சாணக்கியர் சொன்னார், வில்லை கீழே வை, உன்னால் இப்போது இலக்கை அடிக்க முடியாது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் கேட்டார். இப்போது சந்திரகுப்தன் சொன்னான், எனக்கு அந்த பறவையின் கண் மட்டும்தான் தெரிகிறது. இப்போது அம்பு விடு என்றார் சாணக்கியர். அந்த அம்பு துல்லியமாக பாய்ந்தது. இதுதான் ஒரு பேரரசனின் கவனம். உங்கள் இலக்கை தவிர இந்த உலகம் உங்களுக்கு தெரியக்கூடாது. இன்றைய டிஜிட்டல் உலகில் உங்கள் கவனத்தை சிதறடிக்க 1000 விஷயங்கள் காத்திருக்கின்றன. ஒரு பக்கம் உங்கள் லட்சியம் உங்களை அழைக்கும்போது மறுபக்கம் உங்கள் ஸ்மார்ட் போனின் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை திசை திருப்பும். கவனச்சிதறல் என்பது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு மெதுவான விஷம். நீங்கள் ஒரு வேலையை செய்யத் தொடங்கும்போது உங்கள் மனமும் உடலும் அந்த ஒரு செயலில் மட்டுமே லயமாக இருக்க வேண்டும். சாணக்கியலின் தந்திரம் இதுதான். எதை செய்தாலும் அதில் உன்னை முழுமையாக அர்ப்பணி. நீங்கள் அரைகுறையாக செய்யும் வேலை உங்கள் நேரத்தை வீணாக்குவதுடன் உங்கள் ஆற்றலையும் பலவீனப்படுத்தும். ஒரு கூர்மையான ஊசிதான் துணியை தைக்கும். மொக்கையான ஊசி எதற்கும் உதவாது. சிங்கத்தின் வேட்டையை பார்த்திருக்கிறீர்களா? அது இறக்கை தீர்மானித்த பிறகு காற்றில் அசையும் இலைகளை கூட கண்டுகொள்ளாது. அதன் கண்கள் இரை மீது மட்டுமே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீர்களோ அந்த இலக்கு உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு தவம் போல இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசுகிறார்கள், பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு அனாவசியமானவை. உங்கள் கவனத்தை நீங்கள் எங்கே செலுத்துகிறீர்களோ அங்கேதான் உங்கள் ஆற்றல் பாய்கிறது. அந்த ஆற்றலை சிதறவிடாமல் ஒரே பாதையில் செலுத்தினால் மலை போன்ற தடைகளையும் உங்களால் தகர்க்க முடியும். கவனம் என்பது ஒரு பயிற்சி. அது ஒரே நாளில் வந்துவிடாது. ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் அலைபாயும் போது அதை மெல்ல இழுத்து வந்து உங்கள் வேலையில் நிறுத்த வேண்டும். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், கட்டுப்படுத்தப்படாத மனது உனக்கு நீயே வைத்துக்கொண்ட தீ. உங்கள் மனதை ஒரு போர்வீரனைப் போல நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும். ஒரே நேரத்தில் ஒரு வேலை, அந்த வேலையில் 100% உழைப்பு. இதுதான் உலகத்தை வென்றவர்களின் ரகசியம். உங்கள் இலக்கு ஒரு தீப்பிழம்பாக இருந்தால் உங்கள் கவனம் அதை ஊதி பெருக்கும் காற்றாக இருக்க வேண்டும். சிதறிப்போகும் நீர் ஆவியாகிவிடும், ஆனால் சீறிப்பாயும் நீர் பாறையையும் ஓட்டை போடும். இன்றைய உங்களுக்கான பயிற்சி,
இன்று நீங்கள் செய்யப்போகும் மிக முக்கியமான ஒரு வேலையை தேர்ந்தெடுங்கள். அந்த வேலையை செய்யும்போது குறைந்தது 1 மணி நேரம் உங்கள் போனை அணைத்து வையுங்கள். உங்களை சுற்றியுள்ள உலகம் மறைந்து அந்த ஒரு வேலை மட்டுமே பிரபஞ்சமாக மாறட்டும். அந்த 1 மணி நேர உழைப்பு நீங்கள் மற்ற நேரங்களில் செய்யும் 8 மணி நேர உழைப்பை விட அதிக பலனை தரும். சிங்கத்தின் வேகத்தையும் அதன் ஒருமுகப்பட்ட கவனத்தையும் உங்கள் இரத்தத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள். நாளை நாம் பார்க்கப் போவது இந்த 7 நாள் பயணத்தின் உச்சக்கட்டம். உங்கள் மனதை நீங்களே ஆளும் பேரரசனாக உருவெடுப்பது எப்படி என்பது பற்றி. நாள் 7. வெற்றி. உங்கள் மனதை நீங்களே ஆளும் பேரரசனாக மாறுதல். வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது நீங்கள் உங்களை செதுக்கிக் கொண்ட ஒரு பயணம். கடந்த 6 நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு பயிற்சியும் உங்களை ஒரு புதிய மனிதனாக மாற்றியிருக்கும். இன்று நீங்கள் அரியணையில் அமர வேண்டிய நாள். ஆனால் அந்த அரியணை வெளியுலகில் இல்லை, அது உங்கள் மனதிற்குள் இருக்கிறது. சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மையை சொல்வார். தன் மனதை வென்றவன் இந்த உலகையே வென்றவனாகிறான். ஒருவன் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டாலும் அவன் தன் புலன்களுக்கு அடிமையாக இருந்தால் அவன் ஒரு வெறும் பிச்சைக்காரனே. இன்று நீங்கள் எட்டியிருக்கும் இந்த தெளிவுதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷம். சந்திரகுப்தன் மகத நாட்டை வென்று பேரரசனாக முடிசூடப் போகும் அந்த இறுதி இரவில் சாணக்கியரிடம் சென்றான். அவன் கண்களில் ஒரு மெல்லிய கண்ணீர் இருந்தது. குருவே, நான் இன்று பாரதத்தின் பேரரசன். ஆனால் இந்த வெற்றிக்காக நான் இழந்த சந்தோஷங்களும் மேற்கொண்ட தியாகங்களும் அதிகம். இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் ஒரு அரசனாக வேண்டுமா என்று கேட்டான். சாணக்கியர் மெலிதாக சிரித்துவிட்டு சொன்னார், சந்திரகுப்தா, ஒரு பேரரசன் ஆவதற்கு இவ்வளவு கஷ்டங்கள் இல்லை என்றால் தெருவில் நடக்கும் ஒவ்வொருவனும் பேரரசனாகி விடுவானே. நீ கடந்து வந்த நெருப்புதான் உன்னை தங்கமாக மாற்றியிருக்கிறது. நீ கஷ்டப்பட்ட அந்த ஒவ்வொரு நொடியும் இன்று ஒரு தேசத்தின் அமைதியாக மாறியிருக்கிறது. உங்களுடைய கடந்தகால போராட்டங்கள், அவமானங்கள், தோல்விகள் இவை அனைத்தும் உங்களை வீழ்த்துவதற்காக வந்தவை அல்ல, உங்களை ஒரு பேரரசனாக மாற்றுவதற்காக இயற்கை கொடுத்த பயிற்சிகள். வெற்றி பெற்றவன் எப்போதும் வசதிகளுக்கு நடுவே பிறப்பதில்லை, அவன் வலிகளுக்கு நடுவே தன்னைத்தானே பிரசவித்துக் கொள்கிறான். சாணக்கியரின் நிழலில் நீங்கள் கடந்த இந்த 7 நாட்கள் உங்கள் மனதின் குழப்பங்களை நெருப்பில் போட்ட பஞ்சு போல புசுக்கியிருக்கும். இப்போது உங்கள் பார்வை தெளிவாக இருக்கிறது, உங்கள் வேகம் துல்லியமாக இருக்கிறது, உங்கள் மௌனம் வலிமையாக இருக்கிறது. இந்த தெளிவுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு சாதனையாளனுக்கும் உள்ள வித்தியாசம். பேரரசன் என்பவன் கட்டளையிடுபவன் அல்ல, தன்னைத்தானே கட்டுப்படுத்துபவன். உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் வென்றுவிட்டீர்கள், உங்கள் பயத்தை தீர்த்துவிட்டீர்கள், நச்சு மனிதர்களின் பிடியிலிருந்து விலகிவிட்டீர்கள். இப்போது உங்கள் வாழ்வின் கடிவாளம் உங்கள் கைகளில் இருக்கிறது. வெற்றி என்பது ஒருமுறை கிடைத்து மறைந்துவிடும் மின்னல் அல்ல, அது தினமும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம். சாணக்கியர் சொல்வது போல, தர்மத்தின் வழியில் நின்று தன் கடமையை சரியாகச் செய்பவனை தேடி வெற்றி தானாகவே வரும். நீங்கள் தேடி ஓடிக்கொண்டிருந்த அந்த வெற்றி இப்போது உங்கள் காலடியில் நிழலாக பின்தொடரத் தொடங்கிவிட்டது. இந்த 7 நாள் சவால் இன்றுடன் முடிவடையலாம், ஆனால் உங்கள் சாம்ராஜ்யத்தின் ஆட்சி இன்றுதான் தொடங்குகிறது. நீங்கள் இனி பழைய ஆள் கிடையாது, நீங்கள் ஒரு லட்சியவாதி, ஒரு போராளி, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் மனதை ஆளும் ஒரு சக்கரவர்த்தி. உங்கள் ஒவ்வொரு செயலும் பிறருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். தோல்வி வந்தாலும் தளர்ந்து விடாதீர்கள், அது அடுத்த வெற்றிக்கான ஒரு தந்திரம் என்று நினையுங்கள். சாணக்கியரின் விவேகம் உங்கள் புத்தியில் இருக்கட்டும், சந்திரகுப்தனின் வீரம் உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். இந்த உலகம் உங்களை வணங்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்கள் மனதிற்கு தலைவனாக வேண்டும். இன்றைய உங்களுக்கான இறுதி பயிற்சி. உங்கள் கண்ணாடியின் முன்னால் நின்று உங்கள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொல்லுங்கள், நான் என் வாழ்வின் அரசன், என் விதியை நானே தீர்மானிக்கிறேன். கடந்த 7 நாட்களில் நீங்கள் அடைந்த மாற்றங்களை ஒரு காகிதத்தில் எழுதி அதை உங்கள் அறையில் ஒட்டி வையுங்கள். அது உங்களை எப்போதும் விழிப்புடன் வைத்திருக்கும். வெற்றி என்பது பிறரை வீழ்த்துவதல்ல, உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ளுவது. சாணக்கியரின் இந்த 7 பாடங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் புதிய சாம்ராஜ்யத்தை நோக்கி கம்பீரமாக நடைபோடுங்கள். வெற்றி உங்கள் வசமாகட்டும். அவசரப்பட்டு முடிவெடுத்து நீங்க இழந்த மிகப்பெரிய வாய்ப்பு எது? அந்த ஒரு நிமிஷம் நிதானமா இருந்திருந்தா உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படி மாறி இருக்கும்? உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க.